அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாச்சா இந்த கால் வந்து இல்லாமல் போய். ஆனால் அவர் அதை விடாமல் நீங்கள் பார்க்கலாம் சைக்கிள் கடையில் வந்து வச்சு அதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு இது வந்து ஒரு ஊனமாக நம்ம வந்து பார்க்கக்கூடாது, நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து செய்யணும் அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு பெரிய சர்ப்ரைஸ், இப்போ தான் சைக்கிள் கடையிலிருந்து வந்து முடித்தேன். இங்கே பாருங்களேன், இது வந்து பீகார் கோபால்கஞ்சுங்கிற ஒரு இடம், முசாஃபூர் போகிற வழியில். இங்கே பாருங்கள். உங்கள் பேர் என்ன? எங்கள் பேர் சுபாஷ்குமார். அவர் பேர் சுபாஷ்குமார். அவர் பீகார், பட் தமிழ் நல்லா பேசுவார். எப்படி தமிழ் கற்றுக்கிட்டீங்க? நாங்கள் மயிலாப்பூரில் சென்னையில் நிறைய இடம் தெரியும். ஓகே. நம்ம கிமிட்டரியெல்லாம் நம்ம வேலை பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு பெரிய நதி, ஆனால் நதி பேர் என்னன்னு தான் இங்கே எந்த போர்டையும் காணோம். ஸோ மிகப்பெரிய நதி. ஆனால் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக இது ஒரு பெரிய நதி. டீம் இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் வந்து அந்த பஞ்சு மிட்டாய் விற்பாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ நிக்கால் தாபி டீம் இங்கே ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்கலாம், அவர் இதை ஃபுல்லாக பண்ணுறாரு. தஸ்கா ஏக் மினிட். டீம் இங்கே நம்ம ஊரில் வந்து முன்னாடி சின்ன வயசில் வந்து படிச்சிருப்போம், 4வது 5வது படிக்கும்போது இந்த இதிலிருந்து சாக்லேட் எல்லாம் எடுத்து கொடுக்குறது. இப்போ இன்னும் அது அங்கே இருக்குது. நான் பீகாரில் இதை சாப்பிட்றேன். புலானே கேள்வி டீம் இங்கே பார்க்கலாம். இப்போ எப்படி நம்ம ஊரில் வந்து கேக் விற்கிறோமோ அந்த மாதிரி இவங்க வந்து என்னென்னா பைக்கில் எடுத்துகிட்டு வந்து கேக் சேல்ஸ் பண்ணுறாங்க. டீம் இது பீகார். பீகாருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் யூபியில் வரும்போது கூட நிறைய பனைமரங்களை பார்க்க முடியல. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பனைமரங்கள் வந்து இருக்குது. இது வந்து ஒரு குட் சைன், அதாவது ஒரு நல்ல விஷயம். பனைமரங்கள் வந்து நிலத்தடி நீருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. இந்த மரங்களை பார்க்கும்போது அந்த ஏரியா ஜென்ரலாக பனைமரம் நிறையா இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக தான் இருக்கும். மிகச்சிறந்த ஒரு மரம் அது. நிறையா பார்க்கலாம் அந்த மாதிரி ஃபுல்லாக பனைமரங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்கூல் 1956 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற प्रिंसिपल மீட் பண்ணிவிட்டு प्रिंसिपल मैं एक्चुअल कश्मीर से आ रहा हूँ. हाँ बाई साइकिल क्लाइमेट चेंज अवेयरनेस के लिए. ஸ்கூல் வந்து பாருங்கள் இங்கே தான் இருக்குது. சார் பிரின்சிபல் டீம் இங்கே பார்க்கல குழந்தைகள் எப்படி வந்து சாப்பிட்றாங்கன்னு. हाँ 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 नल पे हाथ वो अच्छा उसका पीछे. हाँ 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 ஆக்சுவலாக நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கேன். நீங்கள் பார்க்கலாம். ஹாய். அங்கே வந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குற சாப்பாடு தான் வந்து நானும் சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப விருப்பம் அந்த, ஏன்னா நான் இப்போ வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2. ஸோ இங்குள்ள குழந்தைகளை வந்து சந்திச்சுட்டு போகலான்னு. அப்போது அவர் சார் சொன்னார், நீங்கள் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார், எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னேன், சாப்பிடுவேன்னு. இப்போ பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டூடெண்ட் வரைக்கும் வந்து சாப்பாடு வந்து ஃப்ரீ. அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து இல்லை. ஸ்கூல்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தாலே தெரியும் இந்த குழந்தைகள்லாம் எந்த இடத்துல இருந்து எப்படி வர்றாங்க அப்படின்னு. ஸோ அந்த குழந்தைகளுக்கும் வந்து என்னை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷம். எனக்கும் வந்து அது ஒரு மாதிரி இருக்குது. நம்மளால் முடிஞ்சதை அந்த குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். ஏன்னா இந்த பூமி தாயை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு வந்து அதுதான் நம்ம செய்கிற பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். ஒருத்தருமே தன் கையில் வந்து எடுத்துடணும் இந்த பூமி தாயை காப்பாற்றணும்னு. அதுக்கான முயற்சி தான். பார்க்குறீங்க பாருங்கள், தண்ணி வந்து இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் மேலே ஏற்றுறாங்க. பட் இங்கே கீழே இது வந்து இது ஆஃப் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஸோ அந்த சைடும் அதே மாதிரி தான் தண்ணி எல்லாமே வந்து நம்பி. ஏ கே குவாயே நதியே கி குவாய் டீம் தண்ணி வந்து எவ்வளோ வேஸ்ட்டாக போயிட்டே இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லைங்க. இங்கே வீடு பார்த்திங்கனாலும் தெரியும். வீடு வந்து ஜென்ரலாக எல்லா வீடுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷ் ஆகாமல் தான் இருக்கும். ஒரு 90% வீடு வந்து அப்படி தான். பாருங்கள், கவர்மெண்ட் பில்டிங்கே வந்து அப்படி தான் இருக்குது. டீம் ஆக்சுவலாக இப்போ என் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து பீகார் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க. நான் என்னை போய் பார்த்தேன். இவங்க தான் வந்து எனக்கு சாப்பாடு போட்டது. அப்புறம் இங்கேருந்து பார்த்துட்டு நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க பசங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. எஸ் எஸ் அரே அரே ஓகே 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 ले लेंगे ले लेंगे ले लेंगे. लेकिन पहले ये होना चाहिए मैंने क्यों 2 व्हीलर लेके नहीं आया.
தேங்க்யூ आप लोग सब क्लास में जाइए வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்கூல் வந்து விசிட் பண்ணிச்சு 2 ஸ்கூலுமே ஒரு ஸ்கூலில் 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு ஸ்கூலில் வந்து 500 ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுமே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸோ நான் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் சாப்பிட்டு தான் லெசன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு தென் என்னன்னா இங்கே வந்து அது எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட்டு நான் பேசின ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து நிற்கிறாங்க ஸோ நான் எல்லாம் பேசியெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கீழே இறங்கி வந்து ஹெச்எம் கிட்ட சொல்லிட்டு சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது 2 பசங்க வந்து ஹெச்எம் முன்னாடியே வந்து காலை தொட்டு கும்பிட்றாங்க அப்போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ இப்போ என்னன்னா அந்த பசங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற விஷயம் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக போய் புரியுது அப்படிங்கிறத என்னால் வந்து உணர முடியுது அது சம்திங் நம்ம அந்த விஷயம் அந்த செயலில் செஞ்சுட்டே அப்படி சொல்லும்போது தான் அதுக்கான பவர் வந்து அப்படி இருக்குது அப்போ என்னென்னா நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது அந்த அப்பாவி மக்கள் தான் ஸோ அது அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து அதை சொல்லி தெரிய வச்சு கொண்டு போகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது இன்னும் நிறையா செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் தான் தோணுது எனக்கு வலி வேதனை இதெல்லாம் எதுவுமே மறந்து போயிடுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்ட்டே எடுக்காமல் இன்னொரு 4லேருந்து 5 மணி நேரம் சைக்கிள் ஓட்டினா தான் அந்த டெஸ்டினேஷன் வந்து நம்ம ரீச் ஆக முடியும் பட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசின இந்த எனர்ஜி தான் வந்து என்ன அடுத்த 4 மணி நேரம் ஓட்ட வைக்கும் ஸோ ரொம்ப நெகிழ வச்சுது தென் காலையில் வந்து பார்த்தா ஒரு இன்ஸ்டன்ட்டு ஒருத்தர் வீட்டில் வந்து நான் போகிறேன் அட்ரஸ் வந்து கேட்கும்போது நான் அப்படியே லைட்டாக நின்ன உடனே அவர் நான் யார் என்ன எதுவுமே கேட்கல சார் ப்ளீஸ் சார் டீ மட்டும் குடிச்சிட்டு போங்க சார் ப்ளீஸ் சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி நீங்கள் டீ மட்டும் குடிச்சிட்டு போங்க பீகாருக்கு வந்திருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து அது பண்ணிட்டு போங்க டீயாவது குடிச்சிட்டு போங்க அப்போ தான் எங்களுக்கு மனசாரும் அப்படின்றாங்க வா என்ன மனிதநேயம் தான் அது வந்து உச்சக்கட்டம் அதை ஒரு நாளும் உணர்ந்துட்டுருக்கேன் நான் என்ன பண்ணுவேன்னா ஜென்ரலாக ரொம்ப தூரம் ஒரு மாதிரி ஆனால் நான் கண்டினியூவாக ஓட்டியே ஆகணும் அப்படிங்கிற டைமில் வந்து கரும்பு எடுத்துக்குவேன் இந்த காலத்து ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களாம் கரும்பு கடிக்கிறாங்களா என்னன்னு தெரில பட் பல்லுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் நான் வந்து ஒரு புடி பிடிச்சிருவேன் அப்படியே ஓட்டிகிட்டே சாப்பிட்டே போவேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பெரிய கரும்பு யூபி பீகாரில் வந்து உங்களுக்கு கரும்பு ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படியே பொறிச்சு சாப்பிட்டே போக வேண்டியதான் வாங்க நீங்களே சாப்பிட்லாம் உங்களால் விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்கலாம் பை आपका नाम राकेश कुमार मेरा अभी एक ब्लॉग चैनल है राकेश कुमार ऑन द वे ब्लॉग ओके भैया मुझे रास्ते में मिले थे मैं इनसे पूछा भैया आप रनिंग कर रहे हो कितने दिनों से तो भैया ने बोला कि 17 दिनों से मैं रनिंग कर रहा हूँ कश्मीर से लेकर लद्दाख कन्याकुमारी होती है लद्दाख तक ஸோ நான் சைக்கிளில் வரும்போது வந்து இவர் பார்த்தேன் ஸோ இவர் தான் என்னை கூப்பிட்டு வந்துட்டு இங்கே இந்த ஹோட்டலில் வந்து இது நல்லா இருக்கும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் இங்கே பார்க்கலாம் ஸோ இவங்கெல்லாம் வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பார்க்குறதா நீங்கள் அந்த மண்டி மட்டன் எதுக்காக ஓகே ஸோ இது இங்கே ஒரு ஸ்பெஷல் இன்றைக்கி இவ்வளோ ஒரு ஆல்மோஸ்ட் 155 கிலோமீட்டர் பக்கம் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு 2 ஸ்கூல்ஸ் விசிட் அப்புறம் பையா நிறைய இருந்துச்சு பீகார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜோன் சூப்பராக இருக்குது பீகார் பீப்புளும் ரொம்ப சூப்பர் சப்போர்ட் தேங்க்யூ थैंक यू